என்னுடைய பிரார்த்தனை எனது அம்மா சீக்கிரம் சாக வேண்டும் என்பதுதான். இது உங்களுக்கு சற்று வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் அவரால் நான் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு மகளுக்கு உச்சபட்ச கொடுமை செய்ய முடியும் என்றால் அது என் அம்மாவாக தான் இருக்கும். அந்த கொடுமையை அனுபவித்ததும் நானாக தான் இருப்பேன். என் பெயர் சந்திரா. எனக்கு 19 வயது ஆகிறது. இப்பொழுது எனது வயிற்றில் ஒரு குழந்தையும் உள்ளது. அந்த குழந்தை எனக்கு நடந்த கொடுமையின் அடையாளம். அதற்கு காரணம் எனது அம்மாதான். இந்த வாழ்க்கை பிடிக்காமல் தற்கொலைக்கு முயன்று உள்ளேன். அதற்கும் என் அம்மா தடையாக இருந்தார். என்னை கற்பழித்த அந்த கயவனின் மேல் எனக்கு அதிக கோபம் இருந்தது. என்னை கற்பழிக்க காரணமாக இருந்த என் அம்மா மீதும் எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நான் எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கும் வரை என் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நிகழவில்லை. அப்பாதான் என் மீது மிகவும் பாசமாக இருப்பார். எப்பொழுதும் என்னுடன் சிரித்த முகத்துடன் என்னை அணைத்துக் கொள்வார். வேலையில் இருந்து அப்பா வரும்பொழுது எனக்கு நிறைய பொருட்களை வாங்கி வருவார். அவ்வளவு பாசம், என் மேல் இவ்வளவு அன்பு எந்த ஒரு அப்பாவும் வைத்திருப்பார்களா என தெரியவில்லை. ஆனால் என்னப்பா என் மேல் அதிக பாசம் வைத்திருந்தார். நான் தான் அவருக்கு இளவரசியாகவும் இருந்தேன். ஆனால் எனது அம்மாவின் குணம் அதற்கு நேரானது. என் அம்மா என் அப்பாவிடம் சண்டையிடாமல் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. என்னிடமும் சரி எனது அப்பாவிடமும் சரி அவர் என்றுமே அன்பாக பேசியதும் கிடையாது. அவர் அன்பாக இருந்ததும் கிடையாது. எனது அம்மா மிகவும் அழகாக இருப்பார். என்னுடைய அப்பா ஒரு சாதாரண மனிதர் தான். பல முறை சண்டை வந்ததுண்டு. எவ்வளவு சண்டை வந்தாலும் எனது அப்பா தான் பொறுமையாக கடந்து செல்வார். என் அம்மா என் அப்பாவை வார்த்தைகளால் காயப்படுத்துவார். அப்பொழுதெல்லாம் அவரை பார்க்க பரிதாபமாக இருக்கும். ஆனால் அவர்தான் கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என்று சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்வார். அம்மா மாலை 6 மணிக்கு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு வெளியே சென்று விடுவார். என்னை பற்றியும் எனது அப்பாவை பற்றியும் என் அம்மாவுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏனென்றால் இரவு 12 மணி ஆகியும் என் அம்மா வீட்டுக்கு வரமாட்டார். அப்பாதான் என்னை அப்பொழுதெல்லாம் கவனித்துக் கொள்வார். நான் அப்பாவிடம் அம்மா எங்கே என்று கேட்டபொழுது எல்லாம் அம்மா அவரின் அக்கா வீட்டிற்கு சென்றிருக்கிறார் என்று அப்பா கூறிவிடுவார். நான் சிறு வயது என்பதால் அப்பா சொல்வதை ஏற்றுக்கொண்டு அம்மாவை தேடாமல் அப்பா உடனே இருந்து கொள்வேன். ஒரு நாள் அப்பாவே அம்மாவை ஏன் இப்படி செய்கிறாய், எங்கு செல்கிறாய் என்று கேட்டபொழுது பதிலுக்கு அம்மா, உன்னை போல் ஒரு மனிதனை திருமணம் செய்து கொண்டதே பெரிய விஷயம். என்னிடம் கேள்வி கேட்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. இது மாதிரி என்னிடம் வந்து கேட்டுக் கொண்டிருந்தாய் என்றால் நான் மொத்தமாக சென்று விடுவேன் என என் அம்மா என் அப்பாவை மிரட்டியதுண்டு. இதனால் அப்பாவும் அம்மாவை எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து வந்தார். நான் அம்மாவை போல அழகாக இருந்தாலும் அப்பாவின் குணம் என்னிடம் இருந்தது. எனக்கு அன்பாக மட்டுமே பேச தெரியும். கோபமாக பேசுவது கிடையாது. யாரையும் மதிக்காமலும் நடந்தது கிடையாது. எனக்கு எப்பொழுதுமே என் அப்பாதான். உலகமே அவரை மனதால் காயப்படுத்தும். அம்மாவின் மேல் எனக்கு அதிக கோபம் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவரை வெறுக்கவும் ஆரம்பித்தேன். நான் அம்மாவை வெறுப்பதற்கு அதிக காரணமாக இருந்தது. நான் மிகவும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் என் அம்மா என்னை பள்ளி படிப்பு பாதியிலேயே நிறுத்திவிட்டார். அப்பா எவ்வளவு கெஞ்சி பார்த்தும் அம்மா பள்ளிக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். என் அம்மாவை எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என் அப்பாவுடன் சாலை விபத்தில் இறந்து போனார். அவரின் முகத்தை பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தேன். எனது உலகமே இருண்டு போனதை உணர்ந்தேன். ஆனால் அம்மாவிற்கு அவர் இறந்ததை நினைத்து எந்த கவலையும் இல்லை. எப்பொழுதும் போலவே சாதாரணமாகவே இருந்தார். அவரின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அவரின் மனதிற்குள் தொல்லை ஒழிந்தது என்று நினைத்து சந்தோஷம்தான் பட்டிருப்பார். அப்பாவிற்கு இறுதி சடங்கும் நடந்து முடிந்தது. அப்பா இறந்து நான் கண்ணீரில் வாடிய பொழுதெல்லாம் என் அம்மா எனக்கு ஒரு வார்த்தை கூட ஆறுதல் கூறவில்லை. எனது அப்பா சாதாரண மனிதர் தான். ஆனால் அவர் குணத்திலும் மனதளவிலும் மிகச் சிறந்தவர் ஆவார். என் அம்மாவின் மேல் அதிக அன்பு அக்கறையும் நிறைவே வைத்திருந்தார். எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் எனது அப்பா அவரை என்றுமே மரியாதையுடன் நடத்தி வந்தார். அப்பா இறந்து விட்டார் என்ற கவலை அம்மாவிற்கு சிறிதளவும் கூட இல்லை. அப்பா இறந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளே என் அம்மா அவரை நன்றாக அலங்கரித்து கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இரவு நேரம் என்பதால் நான் மிகவும் பயத்துடன் இருந்தேன். தனியாக இருந்த தவித்து போனேன். அவர் இப்படி செய்வது புதிதல்ல இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் என்னை பார்த்துக் கொள்வதற்கு எனது அப்பா இருந்தார். ஆனால் அவர் இல்லாததை நினைத்து இப்பொழுதுதான் மிகவும் வருந்துகின்றேன். நான் பயந்த பொழுதெல்லாம் அப்பாவின் புகைப்படத்தை இருக்க அணைத்துக் கொண்டு அவரிடம் பேசிக் கொண்டு உறங்கி விடுவேன். இப்படியே எனது நாட்கள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு சரியான மழை பெய்தது. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அம்மா எப்பொழுது வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திலே என் அம்மா வந்து விட்டார். எனக்கு கொஞ்சம் பயம் தணிந்தது. அவரிடம், அம்மா எங்கே சென்று விட்டீர்கள், இனிமேல் என்னை தனியாக விட்டு செல்லாதீர்கள் என்று அழுதேன். அதற்கு அவர் சிறிது நேரம் என்னை பார்த்து முறைத்துக் கொண்டு நின்றால் பிறகு என்னிடம், இனிமேல் நான் இந்த நேரத்திற்கு தான் வருவேன், இதை அனைத்தையும் நீ பழகிக்கொள், தனியாக இருக்க கற்றுக்கொள் என்றார்.
எனக்கு என் அம்மா கூறிய வார்த்தைகள் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏற்கனவே அவள் மேல் கோபமாக இருந்த நான் இன்னும் கோபம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏன் இப்படி நம் அம்மா நம்மிடம் நடந்து கொள்கிறான் என்று எனக்கு அதிகமான கேள்விகள் இருந்தது. ஏனென்றால் என்னிடம் எந்த குறையும் கிடையாது. நான் என் அம்மாவின் குழந்தை. என் அப்பா மேல் அவர் கோபப்பட்டார் என்றால் அவரிடம் பணம் கிடையாது, அவர் அவ்வளவு அழகும் கிடையாது, அதனால் அவள் கோபப்பட்டு இருப்பாள். நாம் என்ன தவறு செய்தோம் என்று நிறைய கேள்விகள் என தொடங்கியது. காலையிலிருந்து நான் எதுவும் சாப்பிடவில்லை. அவருக்கு என்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவர் அறையில் போய் கதவை சாத்திக் கொண்டு உறங்க சென்று விட்டார். அப்பா நினைத்து கண் கலங்கிக் கொண்டேன். நின்று கொண்டிருந்தேன். எனது அப்பா இருந்து சில நாட்கள் தான் ஆகியிருக்கும். அதற்குள்ளாகவே அம்மா தொலைபேசியில் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு விவரம் தெரியாமல் இல்லை. அவர் பேசுவதில் இருந்தே தெரிந்தது அது யாரோ ஒரு ஆணாகத்தான் இருக்கும் என்று. அவருக்கு என்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லை என்பதும் முன்பிலிருந்தே தெரியும். ஆனால் திருமண வயதான என்னை வீட்டில் வைத்துக் கொண்டு அப்படி செய்வதுதான் எனக்கு கவலையாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே அம்மா எங்கு செல்கிறார் இரவு நேரத்தில் என்ற கேள்விக்கு ஒரு நாள் அர்த்தம் கிடைத்தது. ஏனென்றால் அம்மா யார் என்று தெரியாத ஒரு ஆணை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தார். பின்பு தனது அறையில் சென்று இருவரும் பூட்டிக் கொண்டனர். அப்பொழுது எனக்கு புரிந்தது, அம்மா இது போன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறார் என்று. நானும் என் அறைக்கு சென்று அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். இப்படியே யார் என்று தெரியாத புதிய புதிய ஆட்கள் வீட்டிற்கு வர தொடங்கினர். என்னிடமும் தவறாக பேச ஆரம்பித்தனர். என்னால் அதற்கு மேலும் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. ஒரு நாள் அம்மாவிடம் கோபப்பட ஆரம்பித்தேன். என் அம்மாவிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? அப்பா இருந்து சில நாட்கள் தானே ஆகின்றது, அதற்குள் இவ்வளவு அசிங்கமாக நடந்து கொள்கிறீர்களே. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கண்ணீருடனும் கோபத்துடனும் அவரிடம் கேட்டேன். அதற்கு என் அம்மா பொறுமையாக சிரித்துக் கொண்டே, நீ என் இறந்து போன கணவரின் மகள், அவ்வளவுதான். உனது வேலை என்னவோ அதை மட்டும் பார், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாதே என்றார். அவர் கூறிய பதிலை கேட்டு எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அவர் பேசத் தொடங்கினார். நான் உன் வயதில் இருக்கும் பொழுது எனக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடனும் இருந்தேன். எனது நடவடிக்கைகளை பார்த்து கோபப்பட்ட என் அப்பா உன் அப்பாவோடு திருமணம் செய்து வைத்தார். அப்பொழுது அவரிடம் சிறு குழந்தையாக நீயும் இருந்தாய். நீ நினைப்பது போல நான் உன்னை பெற்ற தாய் கிடையாது. இவ்வளவு நாள் வேண்டா வெறுப்பாக உன்னை வளர்த்து வருகிறேன், அவ்வளவுதான். உன் அப்பாவிடமும் பலமுறை சொல்லியும் பார்த்து நமக்குள் ஒத்து வராது. என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் என்று. ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. என்னை விவாகரத்து செய்து விட்டால் நிறைய பணம் தருகிறேன், உன் குழந்தையை நன்றாக வளர்த்துக் கொள்வாய் என்றும் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் என் அப்பாவிற்கு கொடுத்த வார்த்தையை மீறக்கூடாது என்று உறுதியாக இருந்தார். இதனால் அவருடன் சண்டை சச்சரவு என ஆரம்பித்தது. திருமண நாளில் இருந்து இதனால் வரை உனது அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் என்னை தொடவும் அனுமதித்ததில்லை. அந்த சந்தோஷத்தை நான் வெளியிலிருந்து பெற்றுக் கொண்டிருந்தேன். இது உனது அப்பாவிற்கும் நன்றாகவே தெரியும். அதன் மூலமாக எனக்கு நிறைய காசு கிடைத்தது. அதை வைத்து எனது தேவைகளை உன் அப்பாவிடம் கேட்காமல் நானே பார்த்து கொண்டேன். உன் அப்பாவுடன் நான் வாழ்ந்ததற்கு காரணம் எனக்கும் ஒரு துணை வேண்டும் என்றே தவிர அவர் என் கணவன் என்பதற்காக கிடையாது. அப்படி நான் ஒரு நாளும் நினைத்ததும் கிடையாது. புரிந்ததா? இனி என் வாழ்க்கையில் குறுக்கே வராதே என்று சத்தமாக கூறி அவர் அறையில் சென்று கதவை பட்டார் என மூடிக்கொண்டார். அவர் அவர் கூறியதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அப்பாவை நினைத்து கவலையாக இருந்தது. இவ்வளவு வருடங்களாக ஒரு கேவலமான அரக்கியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது இப்பொழுதுதான் எனக்கு புரிய ஆரம்பித்தது. எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என முடிவெடுத்தேன். ஏனென்றால் எனக்கு அவரோடு இருப்பதே பயமாக இருந்தது. எங்கே என்னை கொடுமைப்படுத்தி காசுக்காக என்னையும் அவரை போல் நடத்தி விடுவாரோ என்று மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. இருந்தாலும் அவர் அப்படி செய்ய மாட்டார் என்று நம்பிக்கையும் இருந்தது. என் வாழ்க்கையை நினைத்து கவலை அடைந்தேன். ஏனென்றால் எங்காவது செல்ல வேண்டும் என்றால் உறவினர்கள் யாராவது இருக்க வேண்டும். எனக்கு உறவினர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என்று மனதில் குழப்பமாகவும் இருந்தது. இப்படியே பயத்துடனும் கவலையுடனும் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் அம்மா சீக்கிரமே எழுந்து சமையல் வேலை பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னிடம் வந்து அன்பாக பேசி வா சாப்பிடலாம் என்று அழைத்தார். நானும் என்ன நடக்கிறது என புரியாமல் அவருடன் சாப்பிட அமர்ந்தேன். பிறகு இருவருமாக சாப்பிட தொடங்கினோம். நானும் அம்மா மாறிவிட்டார் போல என்னை நினைத்து சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரியாக மயக்கம் வர ஆரம்பித்தது. நானும் புரிந்து கொண்டேன், அம்மா மாறவில்லை, நமக்கு ஏதோ கலந்து கொடுத்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து அழுது கொண்டே மயங்கி விழுந்தேன். சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்க்க நான் என் அருகில் படுத்திருந்தேன். அது மட்டுமல்லாமல் எனது ஆடைகளை அனைத்தும் கலைந்திருந்தது. எனக்கு மிகவும் உடல் வலியும் இருந்தது. என்ன நடந்தது என்று புரியாமல் சுத்தி முத்தி பார்த்தேன். அப்பொழுது பாத்ரூமில் இருந்து 35 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் வெளியேறினார்.
அவன் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே என் அறையை விட்டு வெளியே சென்றான். எனக்கு என்ன நடந்தது என்று சரியாக புரியவில்லை. ஆனால் ஏதோ நடந்தது என்று புரிந்து கொண்டு அழ ஆரம்பித்தேன். அம்மாவின் சூழ்ச்சி என்னவென்று புரிந்து கொண்டேன். எனக்கு கோபம் மிகவும் அதிகமாக இருந்தது. என் அம்மாவையும் அந்த நபரையும் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. எழுவதற்கு கூட என் உடம்பில் தெம்பில்லை. அடி வயிற்றில் பயங்கர வலி ஏற்பட்டது. நான் என்ன, அப்பாவை நினைத்து ஏன் என்னை விட்டு சென்றீர்கள், அப்பா என்று கத்தியால தொடங்கினேன். சிறிது நேரத்தில் அம்மாவும் என் அறைக்குள் வந்தால் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே, பதட்டப்படாதே, பயப்படாதே, இது முதல் தடவை என்பதால் சற்று உடல் வலி இருக்கத்தான் செய்யும், பிறகு பழகிக்கும் என்று அசிங்கமான பதிலை என்னிடம் கூறினான். நான் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று அழுது கொண்டே கேட்டதற்கு அவரிடம் நிறைய பணம் வாங்கியுள்ளேன். அவருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. உன் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார். அதனால் தான் நான் இப்படி செய்து விட்டேன். அது மட்டுமல்ல, இவர் பக்கத்தூரில் இருக்கும் பெரிய செல்வந்தர். இவரிடம் நிறைய பணம் இருக்கிறது. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிக் கொள்ளலாம். நான் சொல்வதை கேள் என்றார். நீ அவரிடம் இது மாதிரி நடந்து கொண்டால் உனக்கு மயக்கம் வந்து எதுவும் கொடுக்க மாட்டேன். நாம் இருவருமே சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை என்றால் உன்னை கோபமாக தான் இருந்தது. நானும் கோபத்துடன் முடியாது என்று மறுத்துவிட்டேன். அதற்கு அவர் எனக்கு தண்டனையாக நிறைய அடி கொடுத்து காயங்களை உண்டாக்கினார். நான் எவ்வளவு காயங்களை அனுபவித்தாலும் நான் இந்த விஷயத்தை சம்மதிக்கவில்லை. அந்த சம்பவம் அதோடு நிற்கவில்லை. அதை போலவே தொடர்ச்சியாக நடந்தது. நான் எங்கே அக்கம் பக்கத்தில் சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி விடுவேன் என்று என் அம்மா என்னை கண்காணிக்க ஆரம்பித்தார். என்னை அறையில் வைத்து பூட்டிவிட்டு எங்கேயும் செல்லாதபடி பார்த்து கொண்டாள். எனக்கு நரக வாழ்க்கையை ஏற்படுத்தினால் உணவு கொடுப்பதற்கு மட்டும் அறைக்குள் வருவாள். நான் தற்கொலை செய்து கொள்ள நிறைய தடவை முயற்சி செய்தேன். ஆனால் அவற்றையெல்லாம் என் அம்மா கண்காணித்து அறையில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து வெளியில் பேசிவிட்டாள். ஒவ்வொரு முறை நான் தற்கொலைக்கு முயற்சி செய்யும் பொழுதும் அவள் என்னை தடுத்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் எப்படியாவது இருந்துவிட வேண்டும் என்று எண்ணிய வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு முறையும் அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு வந்து செல்லும் பொழுது எல்லாம் என்னிடம் தகாத முறையில் தவறாக நடந்து கொள்வார். அந்த செல்வந்தருக்கு தெரிந்த மருத்துவர்கள் எனது வீட்டில் வந்து என்னை பரிசோதித்து விட்டு செல்வார்கள். சில நாட்கள் கழித்து அவர்கள் நினைத்தது போலவே நான் கர்ப்பமானேன். எனக்கு இந்த குழந்தையை சுமப்பது வெறுப்பாக தான் இருந்தது. என்னை நாசம் செய்து கொண்டிருக்கும் இந்த கிழவனையும் அம்மாவையும் சும்மாவை விடக்கூடாது, பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருந்த பலத்திற்கு முன்னால் என் பலம் ஒரு பொருட்டல்ல. சில மாதங்கள் கழித்து ஒரு குழந்தையும் பிறந்தது. வீட்டிலேயே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு குழந்தை பிறந்தது. சில நாட்களிலேயே அந்த செல்வந்தர் அந்த குழந்தையை எடுத்து சென்று விட்டார். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் அந்த குழந்தையை எனக்கு பிடிக்கவில்லை. என் விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி நடந்து கொண்ட அந்த கிழவனின் குழந்தை என்பதால், சரி அம்மா, நினைத்த பணம் கிடைத்து விட்டது, இனிமேல் நம்மிடம் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார், நம்மை விட்டு விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நாம் வேறு எங்காவது சென்று மரியாதையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் நினைத்ததை போல நடக்கவில்லை. என் அம்மா என்னை அறையில் அடைத்து வைத்தே சித்திரவதை செய்து கொண்டிருந்தாள். அவள் இன்னும் சில ஆட்களுடனும் என்னை தவறாக இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார். என்னால் முடியாது என்று சொல்லும் பட்சத்தில் என்னை கட்டாயப்படுத்தி உள்ளே தள்ளிவிட்டு அறையின் கதவை சாத்திவிட்டாள். வந்தவர்களில் சில பேர் என்னை பாவம் பார்த்து ஒன்றுமே செய்யாமல் சென்று விடுவார்கள். சில பேரோ என்னை அடித்து உதைத்து தனது ஆசைகளை தீர்த்துக் கொள்வார்கள். இதிலும் சில பேர் என்னை சிகரெட்டால் சூடு வைத்து என் வாயில் மதுவையும் ஊற்றிவிட்டு மிகவும் கொடுமை செய்து வந்தார்கள். என் அம்மாவிற்கு அவர்கள் செய்வதை பார்த்து இன்னும் சந்தோஷமாக தான் இருந்தான். இப்படியே ஒரு வருடங்கள் சென்றது. ஒரு நாள் என் அம்மாவும் ஒரு இளைஞனும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அவர்கள் பேசியதை கேட்டு எனக்கு மிகவும் அதிர்ச்சி. ஏனென்றால் என் மூலமாக அவனுக்கு குழந்தை வேண்டும் என்று என் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். அதை கேட்டு எனக்கு மீண்டும் அந்த நரகத்தில் சிக்கிக் கொள்ள வேண்டுமா என பயமாகவும் கவலையாகவும் இருந்தது. அதற்கு என் அம்மா, உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் பல லட்சங்கள் செலவாகும் என்று அவனிடம் கூறினான். அதற்கு அவன் எவ்வளவு லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்லை, அவள் மூலமாக தான் எனக்கு குழந்தை வேண்டும் என்று கூறினான். ஆனால் ஒரு சிறு திருத்தம், எனக்கு குழந்தை வேண்டும், ஆனால் அவளை திருமணம் செய்து கொண்டுதான் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கின்றேன் என்றான். இப்பொழுது எல்லாம் அவளுக்கு வருமானம் என் மூலமாக தான் வருகிறது. அதனால் அவன் சொன்னதை கேட்டு அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தால் அதன் பிறகு முடியாது என்று மறுத்துவிட்டார். அந்த இளைஞனும் விடுவதாக இல்லை, அவளிடம் நிறைய பணம் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறினார். அம்மாவும் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, நிறைய படங்கள் தருகிறார் என்று சொன்னவுடன் சற்று யோசித்து சரி என்று முடிவு எடுத்தால், எதற்காக அவன் என்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கின்றான்? எனக்கு குழம்பி போனேன். எனக்கு என்ன நடக்கிறது என்றும் புரியவில்லை. இந்த உலகத்தில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று நானும் திருமணத்திற்கு சம்மதித்தேன்.
சிறிது நாட்களிலேயே எளிமையான முறையில் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த பிறகு என்னை அந்த இடங்களின் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு வர நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், அது மிகப்பெரிய பங்களாவாக இருந்தது. அவர்கள் பெரிய பணக்காரர்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். நடக்க வேண்டிய சடங்குகள் அனைத்தும் நடந்த பிறகு இரவு அவன் அறையில் காத்துக் கொண்டிருந்தேன். அன்று முதல் இரவு அவனுக்கு வேண்டுமானாலும் அது முதல் இரவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. பல்லிரவு கடந்து விட்டது. நானும் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். இவர் எதற்காக என்னை திருமணம் செய்து கொண்டார் என்ற குழப்பம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. எவ்வளவோ பெண்கள் இருக்கின்றார்கள். பிறந்த பொழுதிலும் இப்படி இருக்கும். என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டார்? சரி, குழந்தைக்காக நம்மளை திருமணம் செய்து கொண்டார். குழந்தை பிறந்ததும் நம்மை விட்டு விடுவார் என நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு எங்கு செல்வது என்று கவலை அடைந்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அந்த இளைஞனும் அறைக்குள் வந்தான். என்னிடம் அவன் பெயர் மதன் என்றும் அறிமுகம் செய்து கொண்டான். அவன் என்னிடம், நான் உங்களிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும் என கூற, நானும் அவனை என்னவாக இருக்கும் என்பது போல பார்த்தேன். பின்பு அவனை பேசத் தொடங்கினான். உனது அப்பாவை எனக்கு தெரியும். சொல்ல போனால் உனது அப்பா இறந்ததற்கு காரணமே நான் தான். அந்த விபத்தை ஏற்படுத்தியதே நான் தான். அவசரத்தில் சென்றதால் கொஞ்சம் வேகமாக சென்று விட்டேன். அதனால் தான் உன் அப்பா இறந்து போனார். அந்த சம்பவம் என்னை பல நாட்களாக உறங்க விடவில்லை. விபத்தின் காரணமாக சில மாதங்களுக்கு நானும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பிறகு உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் உன் அப்பாவை விபத்தில் சிக்க வைத்தது எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியதால் அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக நான் உன் அப்பாவிடம் சென்றிருந்தேன். அவரோ என்னை காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர் கூறிவிட்டார். எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். என் மகள், அவள் அம்மாவிடம் சந்தோஷமாக இருக்க மாட்டாள் என்று உன் அம்மாவை பற்றி என்னிடம் கூறினார். அவரை நீங்கள் எப்படியாவது மீட்டு சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடம் கடைசியாக சத்தியம் வாங்கிக் கொண்டார். எனக்கும் சில காயங்கள் இருந்ததால் சில மாதங்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் உன்னை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். நான் நீ எங்காவது போயிருப்பாய் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு என் நண்பன் உங்கள் வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் உன்னை எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் அவன் உன் சித்தியை உளவு பார்ப்பதற்காகவே வந்தான். என்னிடம் வந்து அவன் உன் நிலையை சொன்ன பொழுது நான் சற்று அதிர்ந்து போனேன். உன்னை எப்படியாவது உன் அம்மாவிடமிருந்து மீட்க வேண்டும் என்று நினைத்தேன். காவல் நிலையம் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் காவல் நிலையம் சென்றால் உனது பெயரும் மரியாதையும் கெட்டுவிடும் என்று உன் அம்மாவிற்கும் இருக்கும் பணத்தாசை காட்டி உன்னை திருமணம் செய்து கொண்டேன். அது மட்டுமல்ல, உன்னை உன் வீட்டில் வைத்து உனக்கு தெரியாமலே அவன் செல்போனில் புகைப்படம் எடுத்து என்னிடம் காட்டினால் உன்னை பார்த்த பொழுதே எனக்கு பிடித்து போனது. நான் என் அம்மாவிடம் உன்னை பற்றி சொன்னேன். என் அம்மா உன்னை நினைத்து ரொம்பவும் கவலைப்பட்டார். உன்னை பார்த்தவுடன் அவருக்கும் பிடித்து போனது. எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்றி திருமணம் செய்து கொள் என்று கூறினார். அதனால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன் அப்பா கூறியது போலவே உன்னை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். உன் அப்பாவின் இறப்புக்கு காரணம் நான் தான். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. ஒருவேளை உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நான் செய்த தவறுக்கு உன் அப்பா இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பாயோ அதே போல இனி வரும் வாழ்க்கையெல்லாம் நான் அமைத்து தர வேண்டும் என்பதே என் ஆசை. நீயே நன்றாக யோசித்து முடிவேடு என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டு நான் மிகவும் வருந்தினேன். அப்பா இறந்த பிறகும் என்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் என்று மிகவும் கவலையுடனும் கண்ணீருடனும் நின்று கொண்டிருந்தேன். பிறகு மனதை தேற்றிக் கொண்டு நானும் அவரிடம் உங்களுக்கு மனைவியாக வாழ்வதற்கு எனக்கு சம்மதம் என்று சம்மதம் தெரிவித்தேன். அவரும் சந்தோஷம் அடைந்தார். வாழ்க்கையின் முதன்முறையாக எனது அனுமதியுடன் அனைத்தும் அன்று இரவு நல்லபடியாக நடந்து முடிந்தது. சொன்னது போலவே அவர் என்னை அன்பாக பார்த்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, எனது மாமியாரும் மிகவும் நல்லவராக இருந்தார். என்னிடம் ஒரு அம்மாவை போல நடந்து கொண்டார். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கடைசியில் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று சந்தோஷம் அடைந்தேன். இங்கு வளர்ப்பு அம்மாவும் சில நாட்கள் வரை என்னால் வந்த பணத்தை வைத்து மகிழ்ச்சியாக இருந்தால், ஆனால் அவரின் மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை. அவருக்கு பெரும் வியாதி ஒன்று தொற்றிக் கொண்டது. என்னால் சம்பாதித்த மொத்த பணமும் அவரின் வைத்திய செலவிற்கே தீர்ந்து போனது. வாழும் ஒவ்வொரு நாளையும் மரண வேதனையாய் கழித்து வந்தார். எனது கணவர் தான் ஒரு நாள் என்னை வற்புறுத்தி அவரை காண்பதற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது கூட நான் அவரிடம் எதுவுமே பேசவில்லை. அவர்தான் என்னிடம் கைகளை கூப்பி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். ஒரு சில நாட்களில் அவரும் இறந்து போனார். இறப்பிற்கு கூட நான் செல்லவில்லை. கணவரையும் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டேன். கடைசியில் யாரும் இல்லாத அனாதை பிணமாக அடக்கம் செய்யப்பட்டார். அவரை நினைத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கும் எனது அப்பாவிற்கும் அவர் செய்த துரோகம் மட்டுமே என் மனதில் நிறைந்திருந்தது. என் பெயர் திவ்யா. நான் பெங்களூரில் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டுமே. எனது அம்மா மிகவும் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார். நானும் நன்றாக படித்தேன். எனது அம்மாவிற்கு எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. எனது அம்மா என் மேல் அதிகமாக பாசம் வைத்திருக்கிறாள்.
நான் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் என் அம்மாவுக்கு இருந்தது. அதனால் எனது அம்மாவிடம் நான் சொன்னேன், நான் 2 வருடங்கள் வேலைக்கு செல்கிறேன். ஏனென்றால் நான் படித்த படிப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக பின்பு நீங்கள் பார்க்கும் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன். எனது அம்மாவும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சி செய்தேன். அதிர்ஷ்டவசமாக அந்த வேலை எனக்கு கிடைத்தது. நல்ல சம்பளமும் எனக்கு கிடைத்தது. வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக சென்றது. அந்த நிறுவனத்தில் உள்ள முதலாளியின் பெயர் தினேஷ். அவரை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார். அவருக்கு வயது 27 இருக்கும். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அனைவரிடமும் நல்லவிதமாக நடந்து கொள்வார். அவரை பார்த்தாலே அலுவலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் அவரை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். இவரை போல கணவர் கிடைக்க வேண்டும் என பேசுவார்கள். ஆனால் அவர் யாரிடமும் சரியாக பேசுவது கிடையாது. மற்ற பெண்களை பார்த்தால் ஒதுங்கி செல்வார். இதனால் அவர் மேல் எனக்கு மரியாதையும் மதிப்பும் அதிகமாக இருந்தது. எனக்கு வரக்கூடிய கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதே போல அவர் இருந்தார். ஆனால் நான் அவரிடம் அதிகமாக பேசியது கிடையாது. 2-3 தடவை மட்டுமே பேசியிருப்பேன். அதுவும் வேலை விஷயமாக மட்டுமே. அவர் மேல் எனக்கு சிறிதாக ஆசை இருந்தாலும் அதை நான் அவரிடம் என்றுமே வெளிக்காட்டியதில்லை. ஏனென்றால் எனது அம்மாவின் நம்பிக்கையை உடைக்க நான் தயாராக இல்லை. ஒரு நாள் தினேஷ் உங்களிடம் பேச வேண்டும் என்றார். எனது அறைக்கு வர முடியுமா என கேட்டார். நானும் வேலை விஷயமாக தான் இருக்கும் என நினைத்தேன். அவருடைய அறைக்கு சென்றேன். உள்ளே சென்றதும் நாற்காலியில் அமர சொன்னார். நானும் அமர்ந்தேன். நான் உங்களை எதற்கு அழைத்தேன் தெரியுமா என கேட்டார். அதற்கு நானும் தெரியாது என்று சொன்னேன். பிறகு அவராகவே எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களின் வெகுளித்தனமும் விளையாட்டுத்தனம் குணமும் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. கடந்த சில மாதங்களாக நான் உங்களை காதலித்து வருகிறேன். எனக்கு வரப்போகும் மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய விருப்பத்தை யோசித்து சொல்லுங்கள் என்றார். இதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நானும் அவர் மேல் ஆசைப்பட்டேன். பிறகு அவரிடம் எனது அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தேன். அம்மாவிடமும் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னதும் அவர் சற்று பயந்து போனார். ஏனென்றால் தினேஷ் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு மனைவியாகும் தகுதி உனக்கு உள்ளதா என யோசித்துக்கொள் என்றார். இதை கேட்டதும் எனக்கு சற்று பதட்டமாக இருந்தது. அம்மாவும் சம்மதித்து விட்டார். என்றால் அம்மாவுக்கு தெரியும் நான் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்று. எனக்குள்ளேயே ஏதோ ஒரு யோசனை தோன்றியது. இவ்வளவு பெரிய பணக்காரர் எப்படி நம்மை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று. மறுநாள் அலுவலகத்தில் என்னை அழைத்த தினேஷ், என்ன முடிவெடுத்திருக்கிற என கேட்டார். நானும் எனது அம்மா கூறியதை சொன்னேன். அதற்கு அவர் சிரித்து விட்டார். பின்பு அவர் என்னிடம் பணம் அளவுக்கு அதிகமாகவே உள்ளது. நான் பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எனக்கு தேவை உண்மையான அன்பு மட்டுமே என்று கூறினார். அது உங்களிடம் கிடைக்கும் என நம்புகிறேன். என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதம் தானே என கேட்டார். நானும் சரி என்று சொன்னேன். அவர் அப்படி என்றால் நான் எனது வீட்டில் கலந்து பேசிவிட்டு உங்களது வீட்டிற்கு பெண் கேட்க வருகிறோம் என்று கூறினார். நான் சரி என்று அம்மாவிடம் விஷயத்தை சொன்னேன். எனது அம்மாவும் சந்தோஷப்பட்டார். 2 நாட்கள் கழித்து என்னை அழைத்த தினேஷ் எனது வீட்டில் நம்முடைய திருமணத்திற்கு மறுத்து விட்டார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் எப்படியாவது அவர்களை சம்மதிக்க வைத்து விடுகிறேன் என்றார். தினேஷுக்கு ஒரு தம்பியின் ஒரு தங்கையும் இருந்தார்கள். அவரும் அவரது அப்பாவிடம் திருமணம் செய்து கொண்டால் திவ்யாவை தான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லை என்றால் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், இப்படி இருந்து விடுவேன் என மிரட்டி அவரை சம்மதிக்க வைத்தார். வேறு வழியில்லாமல் அவரது அப்பாவும் சம்மதித்தார். பிறகு அனைவரும் சேர்ந்து எனது வீட்டிற்கு பெண் கேட்டு வந்து அடுத்த 2 மாதங்களிலேயே திருமணமும் மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது. எங்கள் திருமணம் முடிந்தது. ஆனால் எனது மாமியாருக்கு பிடிக்கவில்லை. அவரும் என்னிடம் சரியாக பேசவில்லை. முதல் இரவு தினேஷ் எனக்கு விலை உயர்ந்த நெக்லஸ் ஒன்றை பரிசளித்தார். அதை கொடுத்துவிட்டு எனது அம்மாவும் சகோதர சகோதரிகளும் மிகவும் அன்பானவர்கள். எது நடந்தாலும் அவர்களிடம் அனுசரித்து போ, அவர்கள் கோபமாக பேசினாலும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே என அறிவுரை கூறினார். நானும் அவர்களிடம் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். என்று அன்றிரவு மிகவும் சந்தோஷமாக முதல் இரவில் நடந்து முடிந்தது. மறுநாள் மாமியாரிடம் நான் எதுவும் வேலை பார்க்க வேண்டுமா என கேட்க, அவரோ வீட்டு வேலைகளை பார்ப்பதற்கு வேலையாட்கள் உள்ளனர், நாங்கள் தேனிலவுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வந்தோம். இப்பொழுது மாமியாரின் கோபம் முற்றிலுமாக மறைந்து போனது. அவர் என்னிடம் அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாசமாகவும் பழகினார்கள். வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது. ஆனால் இந்த சந்தோஷம் சில மாதங்கள் கூட நீடிக்கவில்லை. திடீரென ஒரு நாள் எனது கணவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. எனது மாமியார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். பின்பு இப்பொழுதெல்லாம் கணவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது. மாமியார் தான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார். நான் வருவதாக கூறினாலும் மறுத்து விடுவார். எனது கணவரும் எனக்கும் சற்று உடல்நிலை சரியில்லாமல் உள்ளது.
நீ போய் அலுவலகத்தை கவனித்துக் கொள் என என்னை அனுப்பி வைத்தார். நானும் அலுவலகம் சென்று பணிகளை கவனித்து வந்தேன். ஒரு நாள் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது உனது கணவருக்கு அதிகமாக உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றோம். உன்னை காண வேண்டும் என மாமியார் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறினார். நானும் பதட்டமடைந்து மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவரிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க அவர்கள் உனது கணவருக்கு இரத்த புற்றுநோய் உள்ளது என ரிப்போர்ட்டை எடுத்து காண்பித்தார். என் கணவரை சென்று பார்க்க அவர் என்னிடம் நான் உயிருடன் இருப்பேனா என்பது சந்தேகமே. எனக்கு ஒரு ஆசை, அதை நீ நிறைவேற்றுவாயா என கேட்டார். எனக்கும் என்ன சொல்வதென்று புரியாமல் அழுது கொண்டே என்னவென்று கேட்க தனது கைகளை நீட்டி சத்தியம் செய் என்றார். நானும் அவரின் கை மேல் கை வைத்து கூறுங்கள் என்று நான் இறந்த பிறகு எனது சகோதரனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் கதறி அழுது கொண்டிருந்தேன். சில நிமிடங்களிலேயே அவரும் இறந்து போனார். கடவுள் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து அவரை பறித்துக் கொண்டார். அவருக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நடந்து முடிந்தது. சில நாட்களிலேயே என்னிடம் வந்து எனது மாமியார், நீ திருமணத்திற்கு தயாராக எனது மகனின் கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டும். உன்னிடம் சொன்னது போலவே என்னிடமும் சொல்லிவிட்டு சென்றான் என்றார். என் கணவர் இறந்து 3 மாதங்களான நிலையில் எனது அத்தை என்னை இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொல்கிறாரே என கோபமாக வந்தது. அவரிடம் சண்டை போட்டேன். ஆனால் அவர் அதை காதில் வாங்கவில்லை. எனது அப்பாவை அழைத்து அனைத்து விஷயங்களையும் அவரிடம் சொல்லி அவர் மூலமாக என்னிடம் பேச வைத்தார். என் கணவரின் சகோதரரை சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொள் என என் அப்பாவும் என்னிடம் கூறிவிட்டு சென்று விட்டார். நானும் என் கணவருக்கு செய்து கொடுத்த கடைசி சத்தியத்தை நினைத்து வருந்தி கொண்டிருந்தேன். பின்பு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் இதை பற்றி என்னிடம் பேசினார்கள். கணவரின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக திருமணம் செய்து கொள்ள சரி என்று சம்மதித்தேன். பின்பு 2-3 நாட்களில் எனக்கும் எனது கணவரின் சகோதரனுக்கும் திருமணம் நடைபெற்றது. எனக்கு திருமணத்தில் என் தோழிகளும் என் பக்கத்து வீட்டார்களும் எனது காது படவும் என்னிடம் வந்தோம். கணவன் வந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் கணவனை தேடிக்கொண்டாயா என கேலியாகவும் கிண்டலாகவும் கேட்டுவிட்டு சென்றார்கள். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தேன். எனக்கு விருப்பமில்லாமல் கணவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தினால் நடந்த திருமணம் என்பதால் திருமணத்திற்கு மட்டுமே நான் சம்மதித்திருந்தேன். அதன் பிறகு நடக்க வேண்டிய சடங்குகளுக்கு நான் முற்றிலுமாக மறுத்துவிட்டேன். எனது மாமியாரிடமும் எனக்கு இன்னும் சில காலங்கள் அவகாசம் வேண்டும். அதுவரை என்னிடம் உங்கள் 2வது பையனை வர வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என கூறிவிட்டேன். எனது மாமியார், சரி, பிறகு பார்த்துக் கொள்ளலாம், எனக்கு உன் மனம் புரிகிறது என்று கூறிவிட்டு சென்றார். அவரது 2வது பையனும் அம்மா சொல்வதை அனைத்தும் கேட்பவராக இருந்தார். குடிப்பழக்கம் உள்ளவராகவும் இருந்தார். ஒரு நாள் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது எனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. நான் எனது மாமியாரிடம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என கூற எனது மாமியாரோ சாதாரணமாக, இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, நாளை பார்த்துக் கொள்வோம் என்றார். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. மறுநாள் காலை அது சரியாகிவிட்டது. பிறகு மதியம் உணவு உண்ட பிறகு அதை போல வயிற்று வலி உண்டாகியது. 2-3 நாட்கள் படுத்த படுக்கையாகிவிட்டேன். அந்த நாட்களில் அலுவலகத்தில் சில இடங்களில் கையெழுத்து இட வேண்டும் என கூறி சிலர் பேப்பர்களில் கையெழுத்து வாங்கி சென்றார்கள். எனது 2வது கணவர் சில செக்குகளிலும் கையெழுத்து வாங்கி சென்றார். எங்கள் வீட்டில் எனக்கு பிடித்த ஒரு வேலைக்காரி இருந்தார். அவரிடம் நான் எப்பொழுதும் அன்பாக நடந்து கொள்வேன். அவர் என் மேல் பாவப்பட்டு என்னிடம் எதுவாக வந்து, அம்மா, உங்கள் முதல் கணவருக்கு கலந்து கொடுத்ததை போலவே உங்களுக்கும் சாப்பாட்டில் எதையோ உங்களது மாமியார் கலந்து கொடுக்கிறார் என சொல்லிவிட்டு சென்றார். எனக்கு அவர் கூறியது அதிர்ச்சியாக இருந்தது. அவள் கூறியதை என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. எனக்கு உடல்நிலை சற்று சீராகி மாமியாரை கவனிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் மாமியாரும் எனது 2வது கணவரும் பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேசுகிறார்கள் என்று மறைமுகமாக ஒட்டி கேட்டேன். எனது மாமியார், தினேஷ் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் சில காரியங்களை நாம் சாதித்து இருக்கலாம், பாவம் அல்பாய்ஸில் சென்று விட்டான் என கூறிக்கொண்டிருந்தார். எனக்கு இப்பொழுது உறுதியாகிவிட்டது. எனது கணவர் தினேஷ் இவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் என தோன்றியது. இவர்கள் என்ன செய்தார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும் என தோன்றியது. எனது 2வது கணவர் மேல் அன்பாக நடந்து கொள்வது போல நடிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் இவர்கள் என் தினேஷை என்னதான் செய்தார்கள் என்பதை அறிவதற்காக அதன்படி அவரிடம் அன்பாக பேசி ஒரு நாள் எனது அறைக்கு அழைத்தேன். அவருக்கு அளவுக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுத்தேன். பின்பு அவரிடம், நான் உங்களை தான் முதலில் திருமணம் செய்திருக்க வேண்டும், ஆனால் தெரியாமல் நான் தினேஷை திருமணம் செய்து கொண்டேன், அவரும் பாவம் பாதியிலேயே சென்று விட்டார் என கூறினேன். அதற்கு எனது 2வது கணவன் சிரிக்க ஆரம்பித்தார். அவனாக செல்லவில்லை, நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் என்றால் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை காட்டி கிடையாது.
எனது அண்ணன் கிடையாது, எனது அம்மாவின் அண்ணன் மகன். அம்மாவின் அண்ணன் பெரும் பணக்கார, அனைத்து சொத்துக்களையும் தினசரி பேரில் எழுதி வைத்திருந்தார். ஒரு விபத்தில் தினேஷின் அம்மா அப்பா இறந்துவிட தினேஷை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு எனது அம்மாவிடம் வந்தது. அவனை அழைத்து சொத்துக்களும் அவனது பேரிலேயே இருந்தது. அவனது 18 வயது முடியும் முன்னர் அவனுக்கு இல்லை. ஏதாவது ஆனால் அனைத்து சொத்துக்களும் அனாதை ஆசிரமத்திற்கு சென்றுவிடும். அதனால் அவனை தனது சொந்த மகனைப் போல பார்த்து கொண்டார். திடீரென ஒரு நாள் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக எனது அம்மாவிடம் கூறினான். அப்பொழுது எனது அம்மா அனைத்து உண்மைகளையும் சொல்லி எனது சகோதரியை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். அவனும் இதனால் வரை அவை தங்கையாகவே பார்த்து வருகிறேன், அது என்னால் முடியாது என மறுத்துவிட்டான். எனது அம்மாவிற்கும் அவன் மேல் கோபம் தீரவில்லை. இது போதாது என்று தினேஷ் உன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அனைத்து சொத்துக்களையும் உன் பேரில் மாற்றி எழுதி வைத்து விட்டான். இதனால் எனது அம்மாவிற்கு அவன் மேல் கோபம் அதிகமானது. அவன் சாப்பிடும் உணவில் சிறிது சிறிதாக விஷம் கலந்து கொடுக்க ஆரம்பித்தாள். மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடமும் பணம் கொடுத்து மருத்துவரை இரத்த புற்றுநோய் உள்ளதாக மாற்றி எழுத வைத்தார். பிறகு தினேஷிடம் உனது மனைவி வேறு எங்காவது திருமணம் செய்து கொண்டால் அவள் மிகவும் கஷ்டப்படுவாள். அதனால் எனது மகனுக்கு திருமணம் செய்து வை, நான் நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என வற்புறுத்தினார். அவனும் முதலில் முடியாது என மறுத்துவிட்டான். பிறகு அவனிடம் பேசி அவனை சம்மதிக்க வைத்தார். என்னை நீ திருமணம் செய்து கொண்டால் அனைத்து சொத்துக்களையும் எனது பெயர் மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எனது அம்மாவிற்கு இருந்தது. இதை பற்றி என்னிடம் கூற நானும் சம்மதித்தேன். அதன்படி அலுவலகத்தில் வேலை இருப்பதாக கூறி எங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டோம். இப்பொழுது உனக்கும் விஷம் கலந்த உணவை எனது அம்மா கொடுக்க ஆரம்பித்துள்ளார். நீயும் என்ன சில நாட்களில் இருந்து விடுவாய், அதன் பிறகு அனைத்து சொத்துக்களும் எங்களுக்கே சேரும் என சிரித்துக் கொண்டே கூறிக்கொண்டிருந்தவன் போதை அதிகமாகி மயக்கம் அடைந்தான். இதை அனைத்தையும் நான் எனது தொலைபேசியில் அவருக்கு தெரியாமல் பதிவு செய்து வைத்துக் கொண்டேன். காலை விடிந்ததும் முதல் வேளையாக காவல் நிலையத்திற்கு சென்று அனைத்து சாட்சிகளையும் காண்பித்தேன். அவர்கள் மேல் புகார் அளித்தேன். காவல்துறையும் அவர்களை கைது செய்து கொண்டு சென்றனர். பிறகு அவர்கள் மேல் நீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெற்றது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நானும் இப்பொழுது வேறு திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை. என்னிடம் உள்ள அனைத்து சத்துக்களையும் விற்று எனது கணவரின் பேரில் புற்றுநோய்க்கான இலவச மருத்துவமனையை நடத்தி வருகிறேன்.